வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் பிஐ டுட்டோரியல் செஷனோட பேசிக் சாட்ஸ் பார்ட் 2 என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சார்ட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ் ஆகாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டானதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக்காக இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஈஸியாக கற்று எப்படி க்ரியேட் பண்ணலான்ற நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடுவோம். பவர் பிஐ விண்டோவுக்கு போயிடுவோம். பவர் பிஐ டெஸ்க்டாப். ஓகே இதுதான் நம்ம ஏற்கனவே உங்கள் டுட்டோரியல் செஷனில் யூஸ் பண்ணியிருந்த வெர்ஷன் வேறு, இந்த நியூ வெர்ஷன் வேறு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இந்த வெர்ஷன் போடுறதுக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த ஃபஸ்ட்டு 2 rows பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸ்டாக்டு பார் சார்ட்னா என்ன, ஸ்டாக்டு காலம் சார்ட்னா என்ன, கிளஸ்டர் பார் சார்ட்னா என்ன அப்படின்றத லாஸ்ட் செஷனில் இந்த ஃபஸ்ட்டு 2 rows பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக மட்டும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த செஷனில் நம்ம வந்து வாட்டர் ஃபால், ஃபனல் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்கேட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பை சார்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் பை சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த சார்ட் செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்டர் வந்து க்ரியேட் ஆனோடனே இங்கே வந்து லெஜண்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம டேட்டா படி நம்மளுக்கு என்ன வேணும்னா செக்மெண்ட் வைஸாக எவ்வளோ ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரீஜன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீஜன் எங்கே இருக்குது, ரீஜனை காணாமா, ரீஜன் தருங்க ரீஜன். ஸோ ரீஜனை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரீஜனை செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் சென்ட்ரல், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் வருது. ஸோ அதுக்கடுத்து நான் சேல்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சேல்ஸை செலக்ட் பண்ணி வந்துருச்சு. அந்தபடி பேஸ்ட் ஆன் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் வந்து இதாகிருக்குன்னு. ஸோ நீங்கள் செக்மெண்ட்டு வந்து நான் ரீஜனை செலக்ட் பண்ணேன், அதுக்கு பதில் நீங்கள் செக்மெண்ட் செலக்ட் பண்ணாலாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அந்தபடி பண்ணிக்கலாம். செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் செக்மெண்ட்டை அதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். லெஜெண்டில் போட்டு இதை இப்படி தூக்கி விட்டேன்னா போதும். ரீஜன் இப்போ பாருங்கள் செக்மெண்ட் வைஸ் வந்துச்சா, கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப குழம்பிக்கிற தேவையில்லை. நான் வந்து லெஜெண்ட் வந்து ரீஜனை செலக்ட் பண்ணி செக்மெண்ட் வேணால் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரீஜன் படியே போகலாம். வேறு ரீஜன் செலக்ட் பண்ணிக்குவோம், சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இப்போ மவுஸ் இது மேலே கொண்டாந்திங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டும் ரீஜனோட, இந்த ரீஜன் வெஸ்ட் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இவ்வளோ தாங்க பை சார்ட். ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட் அப்படிங்கிற விஷுவல் இருக்குல்ல, இதில் போய் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் இது வந்து சென்டரில் இருக்குது, பொசிஷன் சென்டர் ரைட் இருக்கா, டாப் லெஃப்ட், இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே போயிடுச்சு. இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, டைட்டில் அலைன்மெண்ட்டு, அடுத்து டீட்டெயில் லேபிள்ஸ், இது மாதிரி நீங்கள் ரொட்டேஷன், இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இன்டெப்த்தாக போய் அதை டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹைட்டு, வித்து, இது வந்து ரவுண்ட் பாட்டமாக கொண்டாடணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் போய் பார்த்தாலே புரிஞ்சிடும். அவ்வளோதான் இதோட இது. இப்போ பை சார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே இது அடுத்து ஒரு சார்ட் இருக்குது, டோனட் சார்ட் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை வெளியில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டோனட்டுன்றதை கிளிக் பண்ணணும். ஸோ நான் இங்கே கொண்டாந்துடுறேன். ஸோ அதே இதில் நம்ம இப்போ எனக்கு என்ன வேணும்னா சேல்ஸோட ப்ராஃபிட் எனக்கு வந்து சேல்ஸு பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு வேணும். ப்ராடக்ட் இருக்கான்னு தெரில, இருக்குது ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ப்ராசஸ் பண்ணி இங்கே காட்டிடுது. இங்கே பாருங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இவ்வளோ இது இருந்திருக்கு. ஸோ இது வந்து நல்லா இல்லை, உங்களுக்கு வந்து இப்போவே தெரிஞ்சு ஓகே இந்த சார்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட்டுன்றதை தூக்கிட்டு நான் வந்து செக்மெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி டோனட் சார்ட் வந்து மேஜராக ஹை லெவல் வியூ, ஹெலிகாப்டர் வியூன்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் நான் செக்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ், இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதாகிருக்கு, சேல்ஸ் ஆகிருக்கு. கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து, கார்ப்பரேட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தூரம் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது வந்து பை சார்ட், இது வந்து டோனட் சார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து வெளியில் கிளிக் பண்ணிட்டு நியூ கிளிக் பண்ணேன். நீங்கள் இதிலே நீங்கள் மாற்றலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பை சார்ட்டை வந்து டோனட் சார்ட்டாக செக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணுங்கள், மாறிடுச்சா?
ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அவ்வளோதான். இந்த டோனட் சார்ட்டை வந்து நீங்கள் பை சார்ட்டாக மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. பவர் பின்றது ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து இந்த ட்ரீ வியூ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் அனலைசிஸ் கொடுக்கும் இந்த ட்ரீ வியூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அது மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் சம் பீப்புள்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன் ட்ரீ வியூவில். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். டெக்னாலஜி கேட்டகரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, கார்ப்பரேட் இதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வியூவாக காட்டும் இந்த இது. ஸோ நம்மளுக்கு இது நிறைய இதில் யூஸ் ஆகலை. எனக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேசிக் சார்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து மேப் இருக்குது. ஸோ மேப்புன்றது தனி செஷனே தேவைப்படும். ஏன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆப்ஷன்ஸ்னு வரும். அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணப்பட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு எனேபிள் பண்ணணும். என்னென்னா மேப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி போயிட்டு அதில் வந்து யூஸ் மேப் அண்ட் ஃபில்டு மேப் விசுவல்ஸ் அப்படின்ற ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணால் தான் மேப் யூஸ் பண்ணணும். அதுக்கு தனி செஷனே தேவைப்படும். இது எப்படின்னா எந்தெந்த சிட்டியில் எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்குன்றதுக்கு யூஸ் ஆகும். அதை டீட்டெயில் வியூவில் பார்க்கலாம். இந்த மேப் அண்ட் ஃபீல்டு மேப் போத் இது ரெண்டே. அதுக்கடுத்து என்ன இருக்குது, கேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மீட்ரு மாதிரி காட்டலான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சேல்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. ஸோ அதை பொறுத்து இதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிடலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் இருக்கான்னு தெரில, ப்ராஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் ஓகேங்களா? ஸோ அடுத்து குவான்டிட்டி சும்மா அப்படி இப்போ எடுத்து போடுவோம், உங்களுக்கு புரியும். அப்போ தான் டார்கெட்டட் வேல்யூ வந்து குவான்டிட்டியாக வச்சுக்கணும். இது வந்து கரெக்டான வேல்யூஸ் கொடுத்தா தான் இது புரியும், கேஜ்னா என்னென்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் புரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து 0. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நான் வந்து இதை ப்ராஃபிட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? அதில் சேல்ஸ் வந்து எந்த இதுன்னு காமிக்கணும், எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கும். ஸோ நான் கரெக்டான வேல்யூ போட்டேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேல்ஸ் ரிலேட்டட் டேஷ்போர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா கார்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை செலக்ட் பண்ணுங்கள், கார்டுன்றது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துருச்சு கார்டுன்றது. ஒன்று நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், கார்டுன்னு இருக்கா. ஸோ இந்த இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் காட்டுறதுக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியணும் குவான்டிட்டி இருக்குது. எந்த குவான்டிட்டியோட மொத்த குவான்டிட்டி வேணும்னா 38,000 இருக்குது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸே எடுத்துக்கலாம். சேல்ஸ் மொத்தம் 2.30 M. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படணும்னா நீங்கள் கார்ட்ஸை கிளிக் பண்ணலாம். இது எந்த இடத்துல யூஸ் ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இது என்னது வெஸ்ட் ரீஜனாக இதை செலக்ட் பண்ணுறேன். அந்த வெஸ்ட் ரீஜனில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னொரு பவர் பியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா, இந்த டேஷ்போர்டில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுங்க. அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ண உடனே இந்த வெஸ்ட் ரீஜனை செலக்ட் பண்ணேன். இங்கே சேல்ஸோட இது காட்டுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதுக்கு இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இதை செலக்ட் பண்ண எவ்வளோ காட்டுது, 678 காட்டுது பாருங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணோடனே பாருங்கள் 391 காட்டுது. அவ்வளோதான். இது மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன, மல்டி ரோ கார்டு. மல்டி ரோ கார்டுனா என்னென்னா 2-3 ஐட்டம் 1 by 1 உங்களுக்கு காட்டுறது. ஒரு ரோலே வந்து 2-3 ஐட்டம் போட்டு காட்டுறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே சேல்ஸ் காட்டுதா, குவான்டிட்டி காட்டுதா. இதை கிளிக் பண்ணால் அது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஜஸ்ட் நான் பேசிக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னை கேட்டிங்கன்னா கார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பை சார்ட் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்லைசர் என்னென்னா இது வந்து ஒரு ட்ராப் டவுன் மெனுவாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஈஸியாக ஒரு ட்ராப் டவுன் மெனு உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கா. இது இதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா நிறையா வந்திருக்கும். நான் இங்கே ஒரே கண்ட்ரினாலும் வரல. நான் அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், சிட்டியை செலக்ட் பண்ணுறேன்.
உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ புரியும். சிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா சிட்டியும் வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு இந்த சிட்டியில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து மேலே மாறிடுச்சா, வெஸ்ட் ரீஜனில் இவ்வளோ தான் சேல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை நான் ட்ராப் டவுனாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை. இதை கிளிக் பண்ணிட்டு இல்லை மேலே அந்த ட்ராப் டவுனுன்ற ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் டவுன் வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நான் இப்படி மறைச்சிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இதான் இவ்வளோ தான். இதுக்கு தான் வந்து இந்த ஸ்லைசர் ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்து வந்து டேபிள் ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய இடத்துல இந்த டேபிள் யூஸ் ஆகும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில் அனலைஸ் வியூக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஒரு டேபிளை செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் காலம் செலக்ட் பண்ண என்ன காலம் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எந்த சிட்டின்றது வேணும், என்ன ப்ராடக்ட்ன்றது வேணும், அந்த ப்ராடக்டில் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்றது வேணும், அதில் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்றது வேணும், அதோட ப்ராஃபிட் எனக்கு வேணும். ஓகேங்களா. இப்போ புரியுதுங்களா எப்படி வந்துருச்சுன்னு. இதில் பாருங்கள் சிட்டி, ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, சேல்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இது இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா ரோ அண்ட் காலம் வைஸ் டோட்டல்ஸ் காட்டும். ஓகேங்களா. ரோ அண்டு காலம் வைஸ். ஓகேங்களா. எனக்கு வந்து ரோஸ் என்ன வேணும்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நான் மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கனால நம்ம மறுபடியும் மாற்றணும். இதெல்லாம் வேல்யூஸ். எனக்கு ரோஸ் வந்து செக்மெண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செக்மெண்ட் இங்கே பாருங்கள் கன்சியூமர், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ், இதுதான் ரோஸ். இதில் குவான்டிட்டி எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு, ப்ராடக்ட் எவ்வளவு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா மேட்ரிக்ஸ். இதுதான் மேட்ரு. அதாவது ரோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோ அண்டு காலம் வைஸ் டோட்டல் வந்துடும் மேட்ரிக்ஸ். டேபிள் வந்து நார்மலாக வந்து டீட்டெயில் வியூஸ்க்காக வருது. ஓகேங்களா. இந்த டோட்டல் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சினா இங்கே போய் ஃபார்மேட்டில் போய் மாற்றணும். இதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், கலர் இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாமே ஃபார்மேட்டில் போய் நீங்கள் மாற்றணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தான் இன்னொரு செஷனில் பார்க்கலாம். ஆக்சுவலி இது அதிகமாக யூஸ் ஆகலை. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பேசிக் சாட்டில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கணும். ரொம்ப 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 சிம்பிளுங்க. இதோட இந்த பவர் BI பேசிக் டுட்டோரியல் செஷன் முடியுது. இதுக்கடுத்து நம்ம வந்து அட்வான்ஸ் செஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எப்படி வந்து மேப்பிங் யூஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல் இருக்குல்ல, இந்த மாடலை கிளிக் பண்ணிங்கன்னா 2-3 டேபிள் இருக்கும். ஓகேங்களா. அந்த 2-3 டேபிளுக்கு எப்படி நீங்கள் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப் கொண்டாடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதெல்லாம் அட்வான்ஸ் செஷனில் வரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பேசிக் சார்ட்ஸ் க்ரியேட் பண்ண பவர் BI உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டில் ஈஸியாக இதை இன்க்ளூட் பண்ணலாம். இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய வெப்சைட்டில் இந்த டேஷ்போர்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது வந்து எம்படட்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம லேட்டராக பண்ணோம். எம்படட் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே பவர் BI இருக்கும். அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு தெரியாது. அதாவது வேறு பவர் BI டிப்ளாய் வேறு இதில் டிப்ளாய் பண்ணிவிட்டு இங்கே காட்டுறாங்கன்றது தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் எம்படட் பண்ணலாம். பண்ணி வச்சுன்னா சேம் வெப்சைட்டில் நீங்கள் ரிப்போர்ட்லாம் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டில் போய் அதுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணணும், அதுக்கு கொரீஸ் எழுதணும், SQL கொரீஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வந்து எக்ஸ்போர்ட், PDF எல்லாம் கொடுக்கணும். நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த பவர் BI இருக்கனால இதில் டிசைன் பண்ணிட்டு அதை எம்படட் பண்ணி விட்டோம் ரிப்போர்ட் பேஜில். ஸோ அங்கே எப்படி வேணுமோ எல்லாமே அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட்ஸாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை.